ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது பாதத்தை பார்க்க வேண்டும். இதற்கு வியத் பாதம் என்று பெயர். முதல் பாதத்துக்கு ஸ்மிருதி பாதம் என்று பெயர். ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதம். இந்த ரெண்டாவது அத்தியாயமே என்னது? அவிரோத அத்தியாயம். அவிரோத அத்தியாயம்னா என்னது? முதல் அத்தியாயம் சமன்வய அத்தியாயம். வேதாந்த வாக்கியங்களில் எங்கெங்கெல்லாம் ஜெகத் காரணம் பேசப்படுறதோ அந்த வாக்கியங்கள்லாம் எதை கூறுகின்றன என்றால் சித்தை காட்டிலும் அச்சித்தை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மாவை கூறுகின்றன அப்படின்னு ஸ்தாபித்தாயிருது. அதில் விரோதம் வர அந்த விரோதத்தை போக்கக்கூடிய அத்தியாயம் தான் இந்த ரெண்டாவது அத்தியாயம். அதில் முதல் பாதம் ஸ்மிருதி பாதத்தில் காரண விஷயத்தில் விரோதமானது சங்கிக்கப்பட சந்தேகிக்கப்பட அத்தை போக்கினார் வேதவியாசர். காரண விஷயத்தில் என்ன விரோதம்னா, பகவான் இந்த லோகத்தை படைப்பானானே, பகவான் உலகத்துக்கு காரணம் அப்படின்ற அந்த பிரதிஜையில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதை குறித்து விரோதம் எழுதுன்னா பகவான் உலகத்தை படைப்பானானே அப்படின்னு சங்கை எழுந்து அது விரோதம் தானே. ஏன் படைக்க மாட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்றது போல் கேள்விகள்லாம் வந்தது. அதெல்லாம் அந்த ஸ்மிருதி பாதத்தில் போக்கப்பட்டது. அந்த கேள்விகள்லாம் போக்கப்பட்டன. அதற்கு பிறகு ரெண்டாவது பாதம் தர்க்க பாதம். அதில் வேதவியாசர் என்ன பண்ணாருன்னா, அங்கேயும் காரண விஷயத்தில் தான். முதல் பாதத்தில் பிரம்மம் ஜெகத்காரணம் அப்படின்ற அந்த அம்சத்தில் பிரம்மம் ஜெகத்காரணமாக ஆக முடியுமா அப்படின்னு கேள்வி வர அதை போக்கினார். காரண விஷயத்தில் கேள்வியை போக்கினார். ரெண்டாவது பாதத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா, மதங்களில் மற்ற பட்சங்களில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரண பொருளானது அது சரி கிடையாது அப்படின்னு பரபக்ஷ நிராசம், மற்ற பட்சங்களை நிராசம் பண்ணார். அது தர்க்க பாதம். ஆக ரெண்டு பாதத்துலையும் எப்படின்னா காரணத்தை பற்றி தான். முதல் பாதத்தில் பரமாத்மா காரணம் அப்படின்னு சொல்கிற அந்த அம்சத்தில் சந்தேகம் வர அதை போக்கினார். ரெண்டாவது பாதத்தில் நீங்கள் எதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்களோ, பரமாணுவ காரணம் அப்படின்னு சொல்கிறீங்கோ, பிரதானத்தை காரணம் அப்படின்னு சொல்கிறீங்கோ, உலகத்துக்கு சூன்யந்தான் காரணம், ஒன்றுமே காரணம் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறீங்கோ, அதெல்லாம் தவறு அப்படின்னு ரெண்டாவது பாதம் தர்க்க பாதத்தில் அந்த பரமதங்களை நிராகரணம் பண்ணினார். இப்போ இந்த மூன்றாவது பாதம் வியத் பாதம். இதில் எப்படின்னா இந்த 3-4 இந்த ரெண்டு பாதங்களில் என்ன வேதவியாசர் பண்ணுறார் அப்படின்னா, காரிய விஷயத்தில் சோதனம் பண்ணுறார். அதில் சில விரோதங்கள் வர அதை போக்குறார். காரிய விஷயத்தில் என்ன விரோதம் அப்படின்னா, பிரம்மம் மொத்த ஜகத்துக்கும் காரணம் அப்படின்ற பிரதிஜை அந்த ஸ்டேட்மெண்ட்டை குலைக்க வேண்டும், அதை பிரேக் பண்ண வேண்டும்னா என்ன பண்ணலாம்? பிரம்மம் காரணமாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு ரீதியாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உலகமானது காரியமாக இருக்குமான, பிரம்மம் உலகத்துக்கு காரணம் அப்படின்னா உலகம் காரியம் அப்படின்றதும் தேறுகிறது இல்லையா? பிரம்மம் உலகத்துக்கு, அதாவது உலகமானது காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது உலகம் காரியமாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய அந்த முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்டு, பிரம்மம் மொத்த ஜகத்துக்கும் காரணம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஆனது உடைக்கப்படுறதுன்றதான் அர்த்தம். ஆகையினால இந்த மூன்றாவது பாதத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த உலகமானது மொத்த உலகம் எல்லா பொருள்களும் காரியமாகக்கூடிய தன்மையை பெற்றவை அல்லவே அப்படின்னு ஒரு சங்கை. அதாவது கொஞ்சம் விவரித்து சொன்னால் புரியும். மொத்த உலகத்திலும் சேர்ந்தது ஒரு பொருள் தான் ஆகாசம் அப்படின்ற பொருள். பிரம்மத்தை காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் இருக்கு இல்லையா? அந்த சித்தாந்தத்தில் மொத்த உலகத்துக்கும் காரணம், அந்த மொத்த உலகத்தில் ஆகாசமும் அடங்கி இருக்குது. அப்போ ஆகாசத்துக்கும் பிரம்மம் காரணம் அப்படின்னு தானே சொல்லி ஆயிருக்கணும் சித்தாந்தத்தில். இப்போ பூர்வபக்ஷம் ஆகாசமானது காரிய பொருளாக ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அந்த அம்சத்தில் ஒரு சங்கை வந்ததுன்னா, அப்போ நம்மளுடைய இனிஷியல் ஸ்டேட்மெண்ட் அது பாதிக்கப்படும் இல்லையா? பிரம்மமானது மொத்த உலகத்துக்கும் காரணம் அப்படின்றது பாதிதமாக ஆயிடுமே. ஏன்? மொத்த உலகம் முதல்ல காரிய பொருளே கிடையாது, நித்தியமாகவே சில பொருள்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் யாருமே கிடையாது அப்படின்னா அப்போ பிரம்மம் எப்படி காரணமாக ஆகும்? ஆகையினால இந்த 3-4 வியத் பாதம், அதுக்கப்புறம் பிராண பாதம் அப்படின்னு 4வது பாதத்துக்கு பெயர். இந்த பாதங்கள் எல்லாம் ரெண்டு பாதங்கள்லேயும் காரிய விஷயத்தில் சோதனம், அதில் சில சங்கைகள் எழ அதை போக்குறது, அதான் சோதனம். சோதனம்னா கிளியர் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அந்த சந்தேகங்கள் எழ அதை போக்குறது, சோதனம் பண்ணப்படுறது இந்த 3-4 பாதங்களிலே. அதில்
மூன்றாவது பாதம் வியத் பாதம். ஏன் இது வியத் பாதம் அப்படின்னு பெயர்னா முதல் அதிகரணத்துக்கு வியத் அதிகரணம் அப்படின்னு பெயர். ஏன் முதல் அதிகரணத்துக்கு வியத் அதிகரணம் அப்படின்னு பெயர்னா வியத்துனா ஆகாசம் அப்படின்னு அர்த்தம். ஆகாசத்தை பற்றின விசாரம், அதனால் வியத் அதிகரணம் அப்படின்னு பெயர். இதில் என்ன பூர்வபக்ஷம் முதல் அதிகரணத்தில் என்றால், வியத்து இது ஆகாசமானது இது காரிய பொருளே கிடையாது. ஏன் காரிய பொருள் கிடையாது அப்படின்னா ஆகாசத்துக்கு உறுப்புகளே கிடையாது. உறுப்புகள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? குடம் அப்படின்றது குயவன் செய்கிறான்னா என்ன பண்ணுறான்? பல உறுப்புகளை சேர்க்கிறான். குடம்ன்றது உருவாகுது. அப்போ உருவாகிற பொருள் காரியம் எப்படி காரியமாக ஆகும்னா உறுப்புகள் சேர்ந்தாதான். ஆகாசத்துக்கு உறுப்பே கிடையாது. ஆகாசத்தை பிரிக்க முடியுமா? இது ஒரு கை, இது ஒரு கால் அப்படின்றது உடம்பு பிரிக்கிறது போல் ஆகாசத்தை இந்த பாகம் அந்த பாகம்னு என்ன பிரிக்க முடியும்? ஆக ஆகாசம் பிரிக்கப்படாத பொருள், உறுப்புகள் அற்ற பொருளாக இருக்கிறதுனால அதை செய்தது அப்படின்றதே கிடையாது, அது காரியமே கிடையாது அப்படின்னு தான் இங்கே பூர்வபக்ஷம். அதை எப்படி நிராகரணம் பண்ணுறார் வேதவியாசர் என்றார்? ஸ்ருதி சொல்கிறது அவ்வளவுதான். வேதம் சொல்கிறது ஆகாசமானது பிரம்மத்திலிருந்து உருவாகிறதுன்னு வேதம் சொல்கிறது. வேதத்தை அப்படி எடுத்துக்க வேண்டியது தான். ஆகையினால ஆகாசமானது உருவாக்கப்படுற பொருளாக எடுத்துக்க வேண்டும். மேலும் வேதம் சொன்னதுனாலேயே ஆகாசம்ன்றது இது அவயவங்கள் உறுப்புகளுடன் கூடின ஒரு பொருள் தான். அது எப்படி மேலும் தெரிஞ்சுக்கலான்னா, பஞ்சீகரணம் அப்படின்ற ஒரு தத்துவமானது பேசப்படுறது சாஸ்திரத்தில். பஞ்சீகரணம்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பூதத்தையும் 4ஆக பிரித்து 5ஆக பிரித்து, ஒவ்வொரு பூதத்தையும் 5ஆக பிரித்து அதில் ஒரு பாதியை அப்படியே விட்டுட்டு மற்ற 4 அரைக்கால் பாகங்களெல்லாம் போட்டு ஒரு தத்துவமாக ஆக்கப்படுறது அப்படின்றது நம்ம உபன்யாசங்கள்லாம் கேட்குறோம் இல்லையா? இப்போ பஞ்சீகரணம்ன்றது ஆகாசத்துக்கும் உண்டாச்சு. அப்போ ஆகாசன்ற தத்துவத்தையும் 5 பாகமாக பிரித்து அதில் பாதி ஆகாசமாகவே இருக்கும், மீதி பாதி மற்ற 4 பூதங்களினுடைய சேர்க்கை அப்படின்லாம் சொல்லும் பொழுது அப்போது ஆகாசம் பிரிக்கப்படுறது உறுப்புகள் கொண்டது அப்படின்றதே தெரியறது. ஆகையினால சாஸ்திரம் சொல்கிறபடியினால ஆகாசம் உறுப்பை கொண்டது, அது காரிய பொருள் தான் அப்படின்னு ஸ்தாபித்தார் முதல் அதிகரணம் வியத அதிகரணத்தில். 2வது அதிகரணம் தேஜோதிகரணம். இதில் தேஜஸ் அப்படின்னு ஆரம்பித்தாலும் தேஜஸ் அப்படின்றது பஞ்சபூதங்களில் ஒன்றான தேஜஸ் இல்லையா? ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி என்று பஞ்சபூதங்களில் 3வது தத்துவம் தேஜஸ் அப்படின்ற தத்துவம். இது தேஜோ அதிகரணம் அப்படின்னு பெயராக இருந்தால் கூட அதுக்கு பெயருக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை பற்றி ரொம்ப ஆழமாக போக வேண்டாம். இந்த அதிகரணத்துக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, பரமாத்மா இருக்கான். பரமாத்மாவுக்கு சரீரமாக என்ன இருக்குது? இந்த மூல பிரகிருதி சரீரமாக இருக்குது. அந்த மூல பிரகிருத்தியானது என்ன பண்ணுறது? அவிபக்த தமசு விபக்த தமசாக மாறி அதற்கு பிறகு மகான் அகங்காரம் அப்படின்னு மற்ற தத்துவங்கள்லாம் உண்டாகிறது இல்லையா? இந்த பரம்பரையில் நேர பகவான் அடுத்ததே உலகம் அப்படின்னு இல்லையே. முதல்ல சமஷ்டி சிருஷ்டி, அதுக்கப்புறம் வெஷ்டி சிருஷ்டி இப்படின்னு ஆறுது இல்லையா? ஆக அந்த சமஷ்டி சிருஷ்டிலையும் கிரமம் இருக்குது. மகான் அகங்காரம் அப்படின்னு கிரமம்லாம் இருக்கு இல்லையா? ஆக இந்த பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான் அப்படின்னா, பரமாத்மா லோகத்துக்கு காரணம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எதுக்கு காரணம் அப்படின்னா, இந்த பரம்பரையில் முதல்ல எது உருவாகப்படுறதோ அந்த பொருளுக்கு பகவான் காரணம். நம்மளுடைய கணக்கில் என்ன மகான் இல்லாட்டி விபக்த தமஸ் அப்படின்னு வச்சுப்போமே, அதுக்கு மட்டும் பகவான் காரணம். ஆனால் அதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய பொருள்களுக்கு எல்லாம் அவற்றுக்கெல்லாம் அந்தந்த பொருள்களே தான் காரணம் அப்படின்னு தான் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, ஏன்னா ஸ்ருதி அப்படி தான் சொல்கிறது. ஆகாசத்திலிருந்து வாயு வருது, வாயுவிலிருந்து அக்னி வருது, இப்படி தான் சொல்கிறதே. ஆகையினால அந்தந்த பூதம் அந்தந்த பூதத்துக்கு காரணம். ஆக பரமாத்மா காரணம் அப்படின்றதையும் நான் குலைக்கலை அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்கிறான். பரமாத்மா காரணம் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் அவன் காரணம் கிடையாது. இந்த பரம்பரையில் ஆதியில் என்ன படைக்கப்படுறதோ அதுக்கு அவன் காரணம். மற்ற பொருள்களுக்கு அந்தந்த கிரமத்தில் வரக்கூடிய அந்தந்த பொருள்களே காரணம் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்ல, அது வேதவியாசர் நிராகரணம் பண்ணுறார். அப்படி ஒத்துக்க முடியாது. ஏன்னா இந்த கிரமத்தை சொல்லும் பொழுதே சாந்தோக்கிய உபநிஷத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா, தான் ஆப்ப ஈக்ஷந்த அப்படின்னு. இது நம்ம ஓரளவுக்கு ஈக்ஷ அதிகரணத்திலே பார்த்துருக்கோம். என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, அந்த சங்கல்பம் சொல்லப்படுறது எல்லா இடத்துலையும். வாயுவாக மாறித்து அந்த வாயுவை மறுபடியும் சங்கல்பம் செய்தது. அக்னியானது சங்கல்பம் செய்தது, அதுக்கப்புறம் ஜலமானது சங்கல்பம் செய்தது, அடுத்தடுத்த தத்துவமாக மாற வேண்டும் என்று சங்கல்பம் செய்தது அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த சங்கல்பம் யாருக்கு கூடும்? வெறும் அந்த தத்துவத்துக்கு கூடாது இல்லையா? ஆகையினால அங்கேயும் அந்தந்த தத்துவம் சிருஷ்டிக்கிறது அப்படின்னு கொள்ள முடியாது. அந்த தத்துவத்தை சரீரமாக கொண்ட பகவான் தான் சிருஷ்டிக்கிறான். ஏன்னா அவனுக்கு தானே சங்கல்பம்ன்றது கூடும். ஆகையினால என்ன சித்தாந்தம் இங்கே, பரம்பரையாக பல பொருள்கள் இருக்குது அப்படின்னாலும்
ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தத்துவத்தை சரீரமாக கொண்ட பகவான் தான் படைக்கிறான், எல்லாத்துக்கும் பகவான் தான் நேரடியாகவே காரணம் அப்படின்றத இந்த 2வது அதிகரணம் தேஜோ அதிகரணம் அப்படின்னு. இதற்கு பிறகு முக்கியமான அதிகரணம், இதுக்கு மேலே எல்லா அதிகரணங்களும் ரொம்ப முக்கியமாக ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 3வது அதிகரணம் ஆத்மா அதிகரணம் என்று. ஆத்மா அது வியத் ஆகாசம், அதனுடைய உற்பத்தி பேசப்பட்டது. அது தொடர்பாக மற்றொரு சந்தேகம் வருது. சரி, இந்த மொத்த லோகத்திலையும் ஆத்மாவும் அடங்கினது தானே, ஆத்மாவுக்கும் அதே போல் உற்பத்தி உண்டா இல்லையா? எப்படி இந்த ஆகாசமானது அது தோன்றுகின்றது, பிரம்மத்தால் உருவாக்கப்படுகின்றது அப்படின்றிருக்கோ, அப்போ ஆத்மா அப்படின்ற அந்த தத்துவம், ஜீவாத்மா அந்த தத்துவம் அதுவும் உருவாக்கப்படுறதா அப்படின்னா அது பூர்வபக்ஷி சொல்கிறான், ஆமாம் அதுவும் ஆகாசத்தை போல் உருவாக்கப்படுறது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அங்கங்கே சொல்லியிருக்கேன், எப்படி ஆகாசமானது பகவான் இடத்துலேருந்து படைக்கப்படுறது அப்படின்ற சொல்லியிருக்கோ, அதே போல தான் ஆத்மாவும் படைக்கப்படுறது. தோயன் ஜீவான் விசசர்ஜ பூமியாம் அப்படின்னு இந்த ஜீவாத்மாக்கள்லாம் பகவான் படைத்தான் அப்படின்னு இருக்கே, அதனால ஜீவாத்மாக்களும் படைக்கப்படுகின்றன அப்படின்னு பூர்வபக்ஷம் விட. அப்போ சொல்கிறார் வேதவியாசர், ஒரு இடத்துல சொல்லியிருந்தாலும் பல இடங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆத்மாவானவன் அவன் படைக்கப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் பல இடங்களில் ஆத்மாவானவன் நித்தியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் ஒரு வாசி உண்டு. படைக்கப்படாதவன் அப்படின்னு அது அநேகமாக புரியும், படைக்கப்படாதவன் என்ன அப்படின்னு. ஆத்மா நித்தியன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அழிவில்லாதவன் அப்படின்னு அர்த்தம். ஆக அவனுக்கு படைப்பும் கிடையாது, அவனுக்கு அழிவும் கிடையாது. ஆனால் கேள்வி வருது, அப்போ ஏன் அங்கங்கே நம்மளே சொல்கிறோமே பிறந்தான் இறந்தான் அப்படின்னு சொல்கிறோம், அதே போல் அங்கங்கே உபனிஷத்து வேத வாக்கியங்கள் என்ன சொல்கிறது, அவனுக்கு பிறவி இறப்பு, ஆத்மாவானவனை படைத்தான் அப்படின்னே பார்த்து தைத்திரிய உபனிஷத்தில் தோயேன ஜீவான் விசசர்ஜ பூமியாம் அப்படின்னு ஜீவாத்மாக்களை படைத்தான் விசசர்ஜ படைத்தான் அப்படின்னு இருக்கே, அதுக்கெல்லாம் என்ன தாத்பரியம் என்றால் ஆத்மாவுக்கு பிறப்பு படைப்பு அப்படின்னு என்னன்னா உடலுடன் இருக்கக்கூடிய சம்பந்தம். அவனை படைக்கிறது அப்படின்னா அவனுடைய ஞான விகாசம் இருக்கு இல்லையா, அதான் படைப்பு. ஆத்மாவுக்கு அழிவு என்ன அப்படின்னா ஞான சங்கோச்சம், அதுதான் ஆத்மாவுடைய அழிவு. ஆக இங்கே 2 வச்சனங்கள், அதாவது 2 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கணும், 2 டேர்ம்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா வியத் ஆகாச விஷயத்தில் படைக்கிறது அப்படின்னா சொரூப அந்யதா லக்ஷணம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதனுடைய சொரூபமே மாறுறது. இங்கே ஆத்மா விஷயத்தை சொரூபமே மாறுறது அப்படின்னா ஆகாசம் அப்படின்ற தத்துவம் முன்னாடி இல்லை. இப்போ மண் அப்படின்ற விஷயத்தை எடுத்துப்போமே, மண்ணானது குடமாக மாறுகிறது. இப்போ மண்ணே கண்ணுக்கு தெரியாது, மண் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உருவம் இருக்குல்லையே அது கண்ணுக்கே தெரியாது, வேற சொரூபமே மாறி இருக்கு. மண்ணானது அது பிண்டமாக இருந்தது, இப்போ அது குடமாக மாறி இருக்கு. இதான் சொரூப அந்நியதா லட்சணமான ஒரு காரியமாக இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் ஆத்மா விஷயத்தில் அப்படி இல்லை. ஆத்மா புதுசாலாம் உருவாகாது, அது சின்ன அந்த அட்டாமிக் ஆத்மா, அணுவான ஆத்மா, அது அப்படியே தான் இருக்கும். அதனுடைய ஸ்வபாவம் மாறுறது. அதனுடைய தன்மை என்னது, அறிவு அப்படின்றது அதனுடைய தன்மை. இன்றைக்கு அந்த ஆத்மா அறிவில்லாமல் இருக்குது. இன்றைக்குன்னா பிரளய காலத்தில் ஆத்மா அறிவில்லாமல் இருக்குது. சிருஷ்டி காலம் வந்தவரை அதனுடைய ஞானத்துக்கு விகாசம் ஏற்படுறது, அதுதான் ஆத்மாவனுடைய படைப்பு அப்படின்றது. இதான் ஸ்வபாவ அந்நியதா லட்சணமான காரியத்துவம். ஸ்வபாவம் மாறுறது ஆத்மாவுக்கு, ஸ்வரூபம் மாறல, அதுவே அந்த தத்துவமே மாறலை, அந்த தத்துவத்தினுடைய தன்மையானது மாறுறது. ஆக இதுதான் 3வது அதிகரணம் ஆத்மா அதிகரணம். ஆத்மாவானது படைக்கப்படுறது அப்படின்னும் கொள்ள வேண்டும். ஆனால் எப்படி படைக்கப்படுறது அப்படின்னா ஆகாசத்தை போல ஸ்வரூப அந்நியதா கரணம் அப்படின்றது கிடையாது, ஸ்வரூப அந்நியதா லட்சணமான ஒரு காரியத்துவம் அப்படின்றது கிடையாது, ஸ்வபாவம் தான் மாறுறது ஆத்மாவுக்கு. 3வது அதிகரணம் ஆத்மா அதிகரணம். இதற்கு பிறகு ஆத்மாவை பற்றி ஒரு பிரசங்கம் வந்ததுனால, அதை பற்றி பேச்சு எழுந்ததுனால ஆத்மா ஆத்மாவை தொடர்பு கொண்ட மற்ற விஷயங்கள் பேசப்படுறது இந்த பாதத்தில். மேற்கொண்டு ஆத்மாவை பற்றி தான் பேசின்னு போகிறார். அதில் 4வது அதிகரணம் என்ன எதை வேதவியாசர் விசாரிக்கிறார் என்றால் ஆத்மாவுக்கு ஞானம் அப்படின்றது இருக்கு. இந்த ஞானம் அப்படின்றதுக்கும் ஆத்மாவுக்கு என்ன தொடர்பு, ஆத்மாவே ஞானமா, இல்லாட்டி ஆத்மா ஒரு கல்லை போல் இருக்கக்கூடியது, அதுக்கு ஞானம் அப்படின்ற ஒரு தன்மை சேருமா அப்படின்னு விசாரம் பண்ணுறார் வேதவியாசர். மேலே சித்தாந்தம் என்னன்னு சொல்லலை, இது 2ம் பூர்வபக்ஷம். ஆத்மாவுக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னும் பொழுது ஆத்மான்றதே ஒரு ஞானம்தான்.
ஆத்மாவும் ஞானத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னா ஆத்மாவே ஞானம், அவ்வளவுதான். ஆத்மாவே ஒளிவிடக்கூடிய ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அப்படின்றது ஒரு பட்சம். இது அத்வைதிகள் போன்றவர்களுடைய பட்சம். ஆத்மாவே சுயம் பிரகாசமான ஞானமாக இருக்கக்கூடியவன் தான் ஆத்மா. ஆத்மா என்னன்னா ஞானம், அவ்வளவுதான். மற்றவர்களுடைய பட்சம் என்ன அப்படின்னா ஆத்மா வெறும் ஞானம் அப்படின்றது மட்டும் கிடையாது, ஞானத்தை உடையவன் ஆத்மா. ஆத்மா அறிகிறான், ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு இல்லையா, அதை வந்து மறுக்கவே முடியாது. ஆத்மாவே ஞானம் கிடையாது, ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய ஆத்மாவே ஞானம் அப்படின்னு சொல்ல முடியுமான? ஆக ஆத்மாவுக்கு ஞானம் ஏற்படுகிறது. எப்படின்னா ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா அது கல்லை போல இருக்கும். கல்லை போல இருக்கக்கூடிய ஆத்மா, கல் என்னது அச்சேதனம் தானே, அதுக்கு அறிவு கிடையாது. ஆனால் கல்லானது எப்போவுமே அறிவில்லாமலே இருக்கும். ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா அதுக்கு அறிவானது வரும், அதுக்கப்புறம் நாசமடையும். இப்போ கண்ணை திறந்து பார்க்குறோம், அப்போ என்னன்னா எதிரில் ஒரு பொருளானது தெரியறது இல்லையா, அப்போ எதிரில் இருக்கக்கூடிய பொருளை பற்றின அறிவானது ஆத்மாவுக்கு அப்பொழுது உண்டாகிறது. ஆக ஆத்மா கல்லை போல இருக்கும், அதுக்கு ஞானம்ன்ற ஒரு தன்மையானது வந்து சேரும். இதான் ஆகந்துக சைத்தன்யம். ஆகந்துக்கம்னா வந்து சேரக்கூடிய, சைத்தன்யம்னா ஞானம், வந்து சேரக்கூடிய ஞானம். ஆக இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், கல் இருக்குது, கல் மேலே செங்கல் மேலே பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு வச்சுப்போமே, அது போல தான் செங்கலை போல் ஆத்மா இருக்குது, கல்லாக தான் இருக்குது, அதுக்கு அறிவு கிடையாது. அதில் பெயிண்ட் அடிக்கிறது போல் என்ன ஆகுதுன்னா ஞானம் வந்து சேருறது அப்படின்னு ரெண்டாவது பட்சம். இதுதான் நையாயிக்கனுடைய பட்சம். சித்தாந்தம் என்ன அப்படின்னா இல்லை, ஆத்மாவை இப்படிலாம் கிடையாது, கல்லை போல கிடையாது. ஆத்மா அவன் இயல்பாகவே ஞானத்தை உடையவன். அவன் கல்லை போல கட்டையை போல இருக்கான், அவனுக்கு ஞானம் வந்து சேருறது அப்படின்லாம் கிடையாது. ஆத்மா ஞான ஸ்வரூபன், ஞான குணக்கனும் கூட. அதாவது ஆத்மாவே தான் ஞானம். இதான் தர்மிக் ஞானம் அப்படின்னு சொல்லுவார்கள். தர்மிக் ஞானம் அப்படின்னா ஞானம்னா என்ன, முதல்ல அது தெரிஞ்சுக்கணுமே. ஞானம்னா என்ன அப்படின்னா ஒரு விவகாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது தான் ஞானம். விவகாரம் அப்படின்னா செயல்பாடு. இந்த விவகாரம் அப்படின்ற சப்தங்கள், இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம அநேகமாக ஜிக்ஞாசாதிகரணத்திலே பார்த்துருக்கோம். அதனால் அதை கேட்டவர்களுக்கு இது புலப்படும். விவகாரம் அப்படின்னா செயல், எப்படிப்பட்ட செயல்னால் பேச்சாகிற செயலாக இருக்கலாம், இல்லாட்டி கை கால் அசக்கிற செயலாக தான் இருக்கலாம். நதியிலேருந்து ஜலத்தை கொண்டு வரணும், அது ஒரு செயல் தானே, ஒரு வியாபாரம் தானே. நம்ம எப்படி ஜலத்தை கொண்டு வருவோம், குடத்தை கொண்டு ஜலத்தை கொண்டு வரோம் அப்படின்னு வச்சுப்போமே, இல்லாட்டி கணத்தில் குடத்தை போட்டு நம்ம ஜலத்தை இழுக்கிறோம். இந்த செயலை நம்ம எப்போ செய்வோம், எதிரில் குடம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தானே அந்த குடத்தை தாம்பு கயத்தில் வந்து நம்ம அந்த சுருக்கில் மாட்டி கணத்தில் போட்டு ஜலத்தை இழுப்போம். அப்போது இந்த செயலுக்கு என்ன வேணும், அறிவு வேணும். குடமானது எதிரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த செயலையே செய்ய முடியும். ஆக அறிவு அப்படின்னாலே ஒரு செயலுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அதே போல் பேச்சு வழக்குக்கு எதிரில் கூட இருந்தால் தான் எதிரில் கூட இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும். ஆக இந்த பேச்சு வழக்குக்கோ ஒரு செயலுக்கோ காய்கமான வியாபாரத்துக்கோ எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது தான் அறிவு, சுயம் அது தெரியும். அது நமக்கே இது ஒன்று எனக்கு வந்து ஒரு என்லைட்மெண்ட் ஏற்பட்டிருக்கு, அது வந்து நான் புதுசாக ஒன்று தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து அந்த ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, அதுதான் அறிவு அப்படின்றது. இப்போது ஆத்மாவானது அறிவு அப்படின்ற அந்த தத்துவம், தர்மி ஞானம், தர்மி ஸ்வரூபம், அதுவே வந்து ஆத்மாவே ஞானஸ்வரூபம் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. அதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்றது நம்ம ஒருத்தருக்கு சொல்கிறோம் இல்லையா, நான் இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு ஏதாவது நான் பண்ணின்னு இருக்கேன். அப்போது நம்ம குறித்து ஒரு விவகாரம், வாக் விவகாரம், நம்மை குறித்து நம்ம ஒரு செயல்பாடும் செய்யறோம். இதெல்லாம் எப்போ செய்வோம், அப்போ நான் ஒரு தத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே பண்ணுவோம். சரி, நான்றது எப்படி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா தனியாக ஒரு அறிவே கிடையாது, நான் அப்படின்னு ஒளிவிட்டு கொண்டே இருக்கின்றது இல்லையா, அதுதான் தர்மி ஸ்வரூபம். அந்த நான்ற அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதுதான் தர்மி ஸ்வரூபமான, அதுவே தான் ஆத்மா. ஆத்மானா என்ன, ஜீவாத்மானா என்ன டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஜீவாத்மானா என்ன அப்படின்னா சின்னதாக அணுவாக இருக்கிற ஒரு தத்துவம். அது எப்படிப்பட்டதுன்னா நான் அப்படின்னே ஒளிவிட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த தத்துவம் தான் ஜீவாத்மா அப்படின்ற தத்துவம். அந்த நான் அப்படின்றது அந்தந்த ஜீவாத்மாவுக்கு மட்டும் தான் தெரியும், அடுத்தவருக்கு வந்து இவர் அப்படின்றதுலாம் தெரிய வராது. அந்த நான் அப்படின்றது தனக்கே ஒளிவிட்டு கொண்டிருக்கும். அதுதான் தர்மி ஸ்வரூபமான ஞானம். இதுதான் ஞானமே வடிவெடுத்தவன் ஜீவாத்மா அப்படின்றதுக்கு இதான் தாற்பயம். ஏன்னா ஞானமே தான் அவன் அப்படின்றதுக்கு இதான் தாற்பயம். அவனே வந்து ஒளிவிட்டு கொண்டே இருக்கின்றான். இப்போ இப்படிப்பட்ட ஜீவாத்மாவுக்கு அவன் என்ன தன்னை மட்டுமா தெரிஞ்சுக்கிறான்,
மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறான் இல்லையா, அப்போதான் தர்ம பூத ஞானம் அப்படின்றது வருது. அப்போ தன்னை எப்படி அவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, அவனே அந்த அறிவு தான், நான் அப்படின்ற அந்த கான்ஷியஸ்னஸ், தன்னை பற்றி அவன் எப்பவுமே தெரிஞ்சுட்டே தான் இருப்பான். ஐ எக்ஸிஸ்ட். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் அதை தான் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியுமா தான் இருக்கின்றது, அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியுமா அப்படின்னு. அதுதான் அந்த ஆத்ம தத்துவமே. நான் இருக்கேன் அப்படின்ற அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஆத்ம தத்துவம். அந்த ஜீவாத்மா தன்னை தானே அறிஞ்சுன்னு இருக்கு, அது தர்மிக் ஞானம். மற்ற பொருள்களை அறியறது இல்லையா, அந்த அறிவு தான் தர்ம பூத ஞானம். அதுக்கு என்ன, இந்த சம்சார தசையில் நம்ம எப்படி மற்ற பொருள்களை அறிய முடியும்? கண் போன்ற புலன்களை கொண்டு தான் மற்ற பொருள்களை நாம் அறிய போகிறோம். ஆக வேதவியாசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆத்மாதிகரணம் 4வது அதிகரணத்தில் இந்த ஜீவாத்மாவானது கல்லை போல கட்டையை போலலாம் கிடையாது, இது ஞான சுரூபமாகவே இருக்கும், ஞான குணக்கமாகவும் இருக்கும். ஆக நான் அப்படின்ற அந்த ஒளிவிட்டு கொண்டு இருக்கின்ற அந்த ஞானமாகவும் இந்த ஆத்மா இருக்கும். மற்ற பொருள்களை அறியும் தன்மையை பெற்றதாகவும் இந்த ஆத்மாவானது இருக்கும் அப்படின்னு ஞான குணக்கனாகவும், ஞானத்தை குணமாக உடையவனாகவும் இருப்பான், தானே ஞானமாகவும் இருப்பான் அப்படின்ற முக்கியமான அம்சத்தை இந்த 4வது அதிகரணம் ஞாதிகரணம் அப்படின்னு பெயர். 4வது அதிகரணத்தில் சொன்னார் ஞாதிகரணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் 5வது அதிகரணத்தில் கர்த்திர அதிகரணம் அப்படின்ற அதிகரணத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஆத்மாவுக்கு ஞானம் இருக்குது, சரிதான், ஆத்மா இயல்பாகவே அறிஞ்சுட்டே இருக்கான், எல்லா பொருள்களையும் அறியக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்குது. ஆனால் சம்சார தசையில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடம்பால் மறைக்கப்பட்டு அவன் இந்த கண்ணை கொண்டு தான் மற்ற விஷயங்களை அறியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆத்மாவானவன் இருப்பான். முக்தாத்மாவாக ஆயிட்டான் அப்படின்னா அவன் எப்போவுமே எல்லாத்தையுமே அறிஞ்சுட்டு இருப்பான், சர்வஜனாக ஆயிடுவான். ஆக அறிவு அப்படின்றது எப்போவுமே ஆத்மாவுக்கு இருக்குது அப்படின்றத போன அதிகரணத்தில் சித்தாந்தம் பண்ணார். அதுக்கப்புறம் அறிவை பேசின பிறகு அடுத்தது முயற்சியை பற்றி, கிருத்திஹி பிரயத்தனஹா அப்படின்னு சொல்லுவார்கள். முயற்சியை பற்றின ஒரு சந்தேகம் வருது, ஒரு சர்ச்சை வருது. ஆத்மா அறிகிறான் அப்படின்றது சரிதான், ஆனால் முயல்கிறான், முயற்சி அப்படின்றது யாருக்கு, செயல்பாடு அப்படின்றது யாருக்கு அப்படின்னு கேள்வி வர, அதில் பூர்வபக்ஷி ஒருத்தன் சொல்கிறான், ஆத்மா அறிவுள்ளவன், அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் செயல்பாடு அப்படின்றது அது மூல பிரகிருதி, இந்த உடம்புக்கு தான் அந்த செயல்பாடு அப்படின்னு. அதாவது என்ன தாற்பயம்னா, ஆத்மா அறிஞ்சுட்டு இருக்கான், ஆனால் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது யாருன்னு நினச்சிட்டு இருக்கோம், நம்ம தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு பேசுறதோ இல்லாட்டி நடக்கிறதோ இல்லாட்டி தலிகை பண்ணுறதோ ஏதோ ஒன்று நான் தான் செயல்பட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. முயற்சி செய்கிறதே நான் தான், முயல்கின்றவனே நான் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உடம்பு தான் முயற்சி செய்கிறதே உடம்பு தான். இந்த முயற்சி அப்படின்னு செயல்பாட்டுக்கு ஒரு சின்ன வாசி இருக்குது. இப்போ கை காலை அசக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா, அது நமக்கே தெரியும், யார் அசக்கரா, யாருக்கு அசைவு ஏற்படுறது அப்படின்னா அது உடம்புக்கு தான். கை கால்ன்றது அச்சேதனம், அதில் யாருக்குமே சந்தேகம் கிடையாது. ஆத்மாவுக்கு உறுப்பு கிடையாது, அது அசையலை அப்படின்றதுல அங்கே தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் இங்கே இந்த அதிகரணத்தில் என்ன சர்ச்சை, என்ன விசாரம் அப்படின்னா, இந்த கை காலை இயக்கணும் இல்லையா, ஒரு இயக்கம், ஒரு முயற்சி அப்படின்னு ஒரு பிரயத்தனம் அப்படின்றது ஒன்று ஏற்படுறது இல்லையா, அது யாருடையது அப்படின்னு அது ஆரம்பிச்சு முயற்சி, அதுக்கப்புறம் ஆக்ஷன். அந்த இன்டென்ட் கூட இல்லை, ஒரு எஃபர்ட் அப்புறம் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த எஃபர்ட்டு யாருடையது, அந்த கிருத்தியானது யாருடையது அப்படின்றது தான் இந்த அதிகரணத்தில் விசாரம். அதில் பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த கிருதி அப்படின்றதே இது இந்த பிரதானத்துக்கு தான், அந்த மூல பிரகிருதி, இப்போ இந்த பிரதானத்தினுடைய விகாரமான இந்த உடம்புக்கு தான் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்கிறான். இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஏரோப்ளேன் இருக்குது, ஏரோப்ளேனுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், ஏரோப்ளேன்னா நல்லா ஸ்பீடாக போயின்னு இருக்கு. அப்போ மூமெண்ட் யாருக்குன்னு சொல்லலாம், மூமெண்ட் ஏரோப்ளேனுக்கு தான். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மனிதர் ஒரே இடத்துல உட்காந்து இருக்கார், அவருக்கு ஏதாவது மூமெண்ட் இருக்கா? இப்போ அதே போல தான். ஆனால் அவருக்கும் ஒரு அந்த ஸ்பேஸில் கொஞ்சம் மாற்றம் இருக்கு இல்லையா. இப்போ அந்த மாதிரி ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்கான், ஆனால் அந்த முயற்சியோ அந்த செயல்பாடோ எல்லாமே பிரகிருத்தியோட தான். இவன் உள்ளே இருக்கான், அனுபவிப்பான், அறிவான், அனுபவிப்பான். இவ்வளோ மட்டும்தான் இந்த ஆத்மாவனுடைய தர்மம். முயற்சி அப்படின்றது இவனுடைய இது கிடையாது. சரி, ஏன் இந்த பூர்வபக்ஷி இப்படி சொல்கிறான் அப்படின்னா, கீதா வச்சனம் அந்த மாதிரி இருக்குது. பிரகிருத்தே கிரியமானானி குணே கர்மானி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாரம் இதி மன்யத்தே அப்படின்னு. இவன் ஒரு விமூடாத்மா, அறிவில்லாதவன் தான் தன்னை கர்த்தா அப்படின்னு நினச்சிப்பான். உண்மையாக கர்த்தா யாரு, செய்கிறான் யாரு, மூல பிரகிருதி, இந்த உடம்பு தான் செய்யறதே ஒழிய ஆத்மா ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு கண்ணனே சொல்லியிருக்கானே கீதையில் அப்படின்னு அதை வச்சுட்டு தான் பூர்வபக்ஷம். சித்தாந்தம் என்ன வேதவியாசர் சொல்கிறார் அப்படின்னா, நீ எந்த சாஸ்திரத்தை காண்பித்து இந்த மாதிரி பிரகிருதி தான் கர்த்தா அப்படின்னா சொல்கிறையோ, அந்த சாஸ்திரம் அது ஜீவிக்க வேண்டும், அது பயன்பட வேண்டும் அப்படின்னாலே
ஜீவாத்மாவை கர்த்தாவாக ஒப்புக்கொண்டாதான் அந்த சாஸ்திரமே பயன்படும். ஏன்னா சாஸ்திரம் என்ன பண்ணுறது? சாசனாத்து சாஸ்திரம். சாஸ்திரம்னா என்ன பண்ணணும்? அது தூண்டணும். எப்படி தூண்டும்? யாரை தூண்டும்? சாஸ்திரம் அப்படின்னு, இந்த சாஸ்திரம் அப்படின்றது என்ன? வாயுவோ போல, உதகத்தை போலோ, ஸோ ஒரு சூறாவளி காற்றை போலவோ இல்லாட்டி வெள்ளத்தை போலவோ ஒருத்தனை அடித்து கொண்டு போகுமான சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, அறிவை புகுத்தி ஒருத்தனை செயல்பட வைக்கும். சரி, அப்போ அறிவை புகுத்தி தான் ஒருத்தனை செயல்பட வைக்க முடியும் அப்படின்னா, அப்போது அறிவுள்ளவன் இடத்துல தானே செயல் அப்படின்னு தன்னிடையே தெரியறது. ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்து அவனை செயல்பட வைக்கணும் அப்படின்னா யாரால் புரிஞ்சிக்க முடியுமோ அப்போ அவனிடத்துல தானே செயல்பாட்டினுடைய அந்த சக்தி இருக்குன்னு ஒப்புக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிறது யார்? ஜீவாத்மா தான். அதில் சந்தேகமே கிடையாது யாருக்கும். ஆகினால பூர்வபக்ஷி சொல்கிறது என்ன? ஜீவாத்மா அறிவுள்ளவன், ஆனால் செய்கிறது முயல்கிறது பிரகிருதி அப்படின்னு சொன்னான். அது வராது. ஏன்னா சாஸ்திரம் அப்போ பிரகிருத்தியை குறித்து அது சாஸ்திரமே பண்ண முடியாது, அது கட்டளை இட முடியாது. ஏன்னா பிரகிருத்தியை பார்த்து எவ்வளோ சொன்னாலும் அது புரிஞ்சுட்டு ஒன்று செயல்பட போகிறது கிடையாது. அப்போ யாருக்கு அந்த புரிதல் ஏற்படும்? ஜீவாத்மாவுக்கு தான். ஆக சாசனமானது ஜீவிக்க வேண்டும், அது தூண்டுதல் அப்படின்றத செய்ய வேண்டும் அப்படின்னாலே அப்போது ஜீவாத்மா தான் கர்த்தா, அவன் தான் முயல்கிறான் அப்படின்றத ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு 5வது அதிகரணம் கர்த்தர் அதிகரணத்தில் சொன்னார். அதற்கு பிறகு 6வது அதிகரணம், ரொம்ப முக்கியமான அதிகரணம், பராயத்தாதிகரணம், 6வது அதிகரணம். இதில் என்ன விசாரம் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாவானவன் முயல்கிறான் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுது, அவன் தான் முயற்சி செய்கிறான் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுது. அந்த முயற்சியானது எப்படி தன்னுடைய சுதந்திரனாக இருந்து கொண்டு பண்ணுறானா, இல்லாட்டி பரமாத்மா தூண்டுதலின் பேரில் இவனுடைய முயற்சி இருக்கா? பரதந்திரனாக இருந்து கொண்டு எல்லா செயல்களையும் செய்கிறானா, சுதந்திரனாக இருந்து கொண்டு எல்லா செயல்களையும் செய்கிறானா அப்படின்னு கேள்வி வர, சுதந்திரனாக இருந்துதான் அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏன்னா இவன் சுதந்திரனாக தன்னுடைய இச்சைக்கு சேர நடந்து கொண்டு ஒரு செயலை செய்தாதான் அப்போதான் இவன் புண்ணியம் பண்ணுறான், இவன் பாவம் பண்ணுறான் அப்படின்னு அதுக்கு தண்டனையே பகவான் கொடுக்க முடியும். இவனே பரதந்திரனாக இருந்து செய்தான் அப்படின்னா அது எப்படி பகவான் இவனை தண்டிக்க முடியும்? இவன் கையோ காலையோ கட்டி விட்டுட்டு அவனை நடாத்தி விட்டு அதுக்கப்புறம் இவன் தான் இது செய்தான் அப்படின்னு யார் தான் சொல்ல முடியும்? ஆகையனால இவன் சுதந்திரனாக இருந்து கொண்டு ஜீவாத்மா செய்கிறான் அப்படின்றது தான் பூர்வபக்ஷம். அதுக்கு சித்தாந்தம் சொல்கிறார், அப்படி கிடையாது, பரமாத்மாவனுடைய ஆணையின் பேரில் தான் இவன் எல்லாமே செய்யறான், இவனுடைய கர்த்திருவம் இவனுடைய செயல்பாடு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது பரதந்திரனாக இருந்து கொண்டு தான் அவனுக்கு ஆட்பட்டு தான் இவன் எல்லாத்தையும் செய்யறான். அப்போ சந்தேகம் வருமே, அப்போ அவனுக்கு ஆட்பட்டு தான் இவன் எல்லாமே செய்யறான் அப்படின்னா அப்போ இவன் கண்ட்ரோல்லையே இல்லையா? கொலை செய்யறான் அப்படின்னா இவனும் பண்ணலையே, சுதந்திரமாக இருந்து இவன் பண்ணாதானே இவன் மேலே கூட்டுறான். பரமாத்மா தூண்ட தான் இவன் பண்ணான், பரமாத்மாவனுடைய ஆளுகையில் தான் இவன் பண்ணான் அப்படின்னா அப்போ பரமாத்மா தானே இப்படி பண்ணார் அப்படின்னு ஆயிடுமே. அதுக்கு என்ன பதில் என்றால், அதுக்கு தான் இவன் இந்த பிரதம பிரவருத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது, இவன் என்ன முதல் முடிவு எடுக்கிறானோ, அந்த பண்ணணும் அப்படின்ற முதல் முயற்சி எடுக்கிறானோ அதை குறித்து தான் பகவான் மேற்கொண்டு எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம். இதோட நம்ம இந்த அதிகரணத்தை இப்போ பார்க்கறது இதோடு முடிச்சிடுவோம். ஆனால் இதில் அவ்வளோ விசாரங்கள் இருக்குது. நம்ம ஆச்சாரியர்கள்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல அர்த்தங்களை சுத்தப்பிரகாஷிகாச்சாரியர் அருளி செய்திருக்கார், அதை தனியாக பார்ப்போம். ஆக இந்த பராயத்த அதிகரணம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 6வது அதிகரணத்தில் ஜீவாத்மா செயல்படலானே அது சுதந்திரமாக தான் செயல்படுறான் அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏன்னா அப்போ தான் இவனிடத்துல புண்ணியம் பாபத்தை கட்ட முடியும். ஆனால் சித்தாந்தம் என்ன அப்படின்னா, இல்லை, பரமாத்மா உடைய தூண்டுதல் பேரில் தான். ஏன் அப்படின்னா அந்தஸ்பிருஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா அப்படின்னு ஸ்ருதி என்ன சொல்கிறது அப்படின்னா அவன் எல்லாத்தையும் தூண்டலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் அப்போ கேள்வி வரும், அப்போ பரமாத்மாவுடைய தூண்டுதல் பேரில் தான் இவன் செய்யறானே அப்படின்னா அப்போ இவன் தலையில் எப்படி புண்ணியத்தை பாபத்தை கட்ட முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன பதில்னா, பரமாத்மா எப்படி தூண்டுறான் அப்படின்னா இவனுடைய ஒரு முதல் முயற்சி எதிர்பார்க்கிறான், பிரதம பிரவருத்தி அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த முதல் முயற்சி எதிர்பார்த்து அதுக்கப்புறம் மேற்கொண்டு பண்ணுறான் அப்படின்னு இதான் பதில். இந்த பதிலை நம்ம ரொம்ப விரிவாக மற்றொரு உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஆக இது 6வது அதிகரணம் முடிஞ்சு எடுத்து பராயத்த அதிகரணம். அதுக்கப்புறம் 7வது அதிகரணம், இந்த பாதத்தினுடைய இறுதியான அதிகரணம் அம்சாதிகரணம் என்று. இதில் என்ன சந்தேகம் அப்படின்னா, சரி இப்போ போன அதிகரணத்தில் பராயத்த அதிகரணத்தில் இப்போ பகவான் தூண்ட தான் இவன் செய்கிறான் அப்படின்னா அது எப்படி தெரியறதுன்னா, பகவான் ராஜா அவனுக்கு பிரித்தியனாக அவனுக்கு தொழிலாளியாக இந்த ஜீவாத்மா இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவனுடைய ஆணையின் பேரில் தான் எல்லாம் செய்கிறான்ற மாதிரி இருக்கிறதுனால அப்போது பகவான் வேற, ஜீவாத்மா மிகவும் வேற, அத்தியந்த பேதம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஜீவாத்மா வேற, பகவான் வேற. எப்படின்னா எப்படி தொழிலாளி வேற முதலாளி வேறையோ அதே போல் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற, அத்தியந்த பேதம் அவன். ஆனால் அவனே சந்தேகம் வருது, ஆனால் இதுதான் தோன்றுது சரி அப்படின்னு தானே தோன்றுறது. அவன் ராஜா, நாம் தொழிலாளிகள், பிரித்தியர்கள், சேவகர்கள் அப்படின்றது தான் சரின்னு தோன்றுறது. ஆனால் அங்கங்கே வேதாந்தத்தில்
அயம் ஆத்மா பிரம்ம தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னா அந்த பிரம்மமே தான் நீ ஸ்வேதகேத்துவே, அதே போல் இந்த ஜீவாத்மா அது பிரம்மமே தான் அப்படின்னு அபேதம் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வாக்கியங்கள் இருக்கே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? தனித்தனி அப்படின்னு சொல்லணும்னா அப்போது ராஜா தனி சேவகன் தனி, சேவகனை பார்த்து நீயே ராஜா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆகையினால அபேத ஸ்ருதிகள்லாம் இருக்கே, அதுக்கு என்ன கதி என்ன அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் சொல்கிறார், ஒரு பட்சம் சொல்கிறார், அதெல்லாம் ஔபச்சாரிகமான பிரயோகங்கள், உபச்சாரத்துக்காக. சேவகனை பார்த்து நீயே தான் ராஜா அப்படின்னா அவன் ராஜாவாயிடுவானா? என்ன தாத்பரியம்? நீ சொன்னால் ராஜா சொன்ன மாதிரி நீ எப்படியாவது ராஜா சம்மதி பண்ண வச்சுடுவ, அதனால நீயே ராஜா அப்படின்றதுலாம் ஒரு உபச்சாரத்துக்காக, ஒரு கௌரவ சொல்லாக இருக்குது. அதே போல தான் ஜீவாத்மாவே பிரம்மம் அப்படின்ற அந்த அபேத ஸ்ருதிகளும் எப்படின்னா அது உபச்சாரமான சொற்கள், ஔபச்சாரிகமான பிரயோகங்கள் அப்படின்னு இந்த அம்சாதிகரணம் 7வது அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது என்ன பூர்வபக்ஷம் இங்கே அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா அத்தியந்த பேதம், ரெண்டுமே வெவ்வேறு. எந்த இவன் தனி திரவியம், இவன் தனி பொருள், அவன் தனி பொருள், சரி ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்திகளுக்கெல்லாம் என்ன கதி அப்படின்னா அதெல்லாம் ஒரு உபச்சாரத்துக்காக சொல்லி வச்சிருக்கு, ரொம்ப அதுக்கு மீனிங்லாம் அட்டாச் பண்ண வேண்டாம், ஒரு உபச்சாரத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியதுதான் இந்த 7வது அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம். அதில் சித்தாந்தம் என்ன அப்படின்னா அப்படி கிடையாது, அந்த அபேத ஸ்ருதிக்கு ஒரு தாத்பரியம் இருக்குது. என்ன தாத்பரியம் அப்படின்னா ரெண்டுத்தையும் இப்போ சேர்க்கணும். இங்கே தான் அந்த கடக ஸ்ருதி, இந்த அம்சாதிகரணம் அப்படின்றது நம்ம உபன்யாசங்களில் பல இடங்களில் கேள்விப்பட்ட விஷயம். அதே போல் எம்பெருமானாரை காட்டுறார். அம்சாதிகரணம் 2, 3 கடைசி அதிகரணமாக இருந்தால் கூட முன்னாடியே அதிகம் து பேத நிர்தேசாத் அப்படின்னு ஒரு சூத்திரம், அதே போல் அனன்யத்துவம் ஆரம்பனாதிகரணம் அப்படின்றது ஒன்று பார்த்துருக்கோம். அது அனன்யத்துவம் அப்படின்னு ஒரு சூத்திரம், ஆரம்பண சப்தாதிபியா அப்படின்னு அந்த ஆரம்பனாதிகரணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முன்கூட்டி சொன்னது எல்லாமே இந்த அதிகரணத்தில் அடிப்படையாக வைத்து கொண்டு தான் அந்த மாதிரி சூத்திரக்காரர் பண்ணுவார். வேதவியாசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா முன்னே சிலதை சொல்லி வச்சிருவார். சொல்லி வச்சதை சித்தவத் கிருத்திய அப்படின்னு சொல்லுவார்கள். முன்னாடியே சிலதை அவர் இப்படி தான் அப்படின்னு நிலைநாட்டினதாக வைத்து கொண்டு உன்னை மேல் கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிடுவார். அப்புறம் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிலைநாட்டப்பட்ட அந்த விஷயம் நிலைநாட்டப்பட்டுவே இருக்காது, அதை மேற்கொண்டு மறுபடியும் நிலைநாட்டிட்டு முன்னாடி சொன்னேன் இல்லையா அது இதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு காட்டுவார். அது போல தான் இது. இந்த அம்சாதிகரணம்ன்றது ரொம்ப முக்கியமான அதிகரணம். நமக்கு ரொம்ப விஷயம், பகவானுக்கு இந்த ஜீவாத்மா சரீரம் அவனுக்கு ஒரு அம்சம் தான் இந்த ஜீவாத்மா அப்படின்றதுலாம் நம்ம ரொம்ப கேள்விப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால நமக்கு இது ரொம்ப பொதுவான கான்செப்டாக தெரியல. ஆனால் இந்த வேதவியாசர் போகிற கிரமத்தில் பார்த்தோமே என்றால் இது இங்கே தான் ஒரு சாதிக்கிற இந்த அம்சாதிகரணம் அப்படின்ற இந்த இடத்துல தான் ஜீவாத்மாவானவன் பகவானுக்கு அம்சம் அப்படின்றத சாதிக்கிறார். அம்சம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விசிஷ்டமாக ஒரு பொருள் இருக்கு. விசிஷ்டம் அப்படின்னா அம்சம் இப்படி வச்சுப்போமே, இங்கேயும் ஒரு சர்ச்சை இருக்கு. அம்சம் அப்படின்னா விசேஷ்ய ஏகதேசமா விசிஷ்ட ஏகதேசமா அப்படின்னு ஒரு சர்ச்சை இருக்கு. விசேஷ்ய ஏகதேசம் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு. இட்லி அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துப்போமே, இட்லியினுடைய அம்சம்னா என்ன? ஒரு துண்டு, இட்லியினுடைய ஒரு துண்டு, அது அம்சம் அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? அப்போது விசேஷத்தினுடைய ஏகதேசம் அப்படின்னு அர்த்தம். ஆக அது இட்லியுடைய ஒரு துண்டு அப்படின்றது புரியுது. அப்போ அது போல தான் பிரம்மத்தினுடைய அம்சம் ஜீவாத்மா அப்படின்னா இது போலவா? பிரம்மத்தினுடைய ஒரு துண்டு ஜீவாத்மா அப்படியா? அப்போ பிரம்மத்தை நம்ம ஜீவாத்மா அங்கே போகிறது அப்படின்னா பிரம்மத்திலேருந்து பிரிஞ்சு போகிறது, பிரம்மத்தை பிரிக்கிறோம் அப்படின்னா பிரம்மத்துக்கு விகாரம் வருது அப்படின்னா சரி வராது இல்லையா? அது கிடையாது. விசேஷத்தினுடைய ஒரு ஏகதேசம் அதான் அம்சம் அப்படின்றது தாத்பரியம் கிடையாது. விசிஷ்டத்தினுடைய ஏகதேசம் அம்சம் அதுதான் ஜீவாத்மா அப்படின்றது தாத்பரியம். அதாவது இப்போ விசிஷ்டம் அப்படின்னு வச்சுப்போமே, இந்த உடம்பு எடுத்துட்டோன்னா சரி உடம்பு வேண்டாம், விசிஷ்டம் அப்படின்றது பானை எடுத்துப்போமே, பானைக்கு அந்த வெள்ளை கருப்பான பானை அப்படின்னு வச்சுப்போம், இல்லாட்டி ரத்தமான சிவப்பான பானை. இப்போ சிவப்பு அப்படின்ற அந்த ரூபம் அந்த நிறம் இருக்கு இல்லையா, அது அந்த பானைக்கு ஒரு விசேஷனம். இப்போ அந்த பானை அப்படின்றது என்னென்னா அது மண்ணோடைய ஒரு வடிவம் இருக்குது, அந்த வடிவத்துக்கு ஒரு நிறம் இருக்குது. அப்போ பானை அப்படின்றது என்ன குறிக்கிறது? இப்போது அந்த நிறத்தினுடன் கூடிய அந்த வடிவத்தை குறிக்கிறது இல்லையா, இதான் விசிஷ்டம். நிறத்தினுடன் கூடின அதான் விசிஷ்டம், கூடியது தான் வைசிஷ்டியம். இப்போ நிறத்தினுடன் கூடின அந்த வடிவம் அதை பானை அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய ஏகதேசம் அம்சம் என்ன, இதனுடைய ஒரு பகுதி என்ன அப்படின்னா அந்த நிறமே ஒரு பகுதி தான். அப்போ விசேஷணமே அம்சம் அப்படின்னு சொல்லப்படும். அதனுடைய ஒரு பகுதியானது அம்சம் அப்படின்றது சொல்லப்படும், அது ஒரு பகுதியாக சொல்லப்படும் விசேஷணமே. அதுபோல தான் ஜீவாத்மாவானவன் பிரம்மத்துக்கு அம்சம். அவன் விசேஷணமாக பகவானுக்கு இருக்கிறான், பிரகாரமாக அவனை சார்ந்தே இருக்கின்றான்.
எப்படி அந்த பானையை சார்ந்தே தான் அந்த ரத்த நிறம், சிவப்பு நிறம் இருக்குமோ, அதே போல் பகவானை சார்ந்தே தான் இந்த ஜீவாத்மா இருக்காங்க இல்லையா. ஆகையினால ஜீவாத்மாவானவன் அம்சமாக இருக்கான். இப்படி சொன்னதுனால என்ன கிடைக்கிறது நமக்கு அப்படின்னா, பகவான் வேற, ஜீவாத்மா வேற, ராஜா வேற, சேவகன் வேற. அது அத்தியந்த பேதம். ஆனால் அதை ஒப்புக்கொள்கிறோம் நம்ம. பகவான் ராஜா அவன் தனி, அவன் மாயனாவது அதுவே அப்படின்னு அவன் தனியாக தான் இருக்கான் அந்த தத்துவம். நாம் சேவக்கர்கள், நாம் தனிதான், தொண்டர்கள் தான். ஆனால் அயமாத்மா பிரம்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ என்று அபேத ஸ்ருதிகள்லாம் இருக்கே, பிரம்மமே தான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ருதிகள்லாம் இருக்கே, அதுக்கு என்ன நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்றது தான். இது எம்பெருமானார் மட்டுமே காட்டக்கூடிய நிர்வாகம். ஏன்னா மற்ற பட்சத்துலலாம் அப்போ அந்த பேத ஸ்ருதியை பார்த்தா அபேத ஸ்ருதியை விட வேண்டும், அபேத ஸ்ருதியை பார்த்தா வேத ஸ்ருதியை விட வேண்டும். எம்பெருமானார் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பேதத்தையும் எடுத்துக்கிறார். ராஜா வேற, சேவகன் வேற, அதை ஒத்துக்கிறார். அதே போல் அந்த ஜீவாத்மாவானது பிரம்மத்துக்கு அம்சம், விசேஷணம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜீவாத்மாவே தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விசேஷணம் அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு நெருக்கம் இருக்கு இல்லையா, அந்த நெருக்கமானது ரொம்ப முக்கியமாகவே இருக்குது. இப்போ ஜீவாத்மாவே பிரம்மம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், இப்போ ஜீவாத்மாவானது பிரம்மத்துக்கு பிரகாரம் அவனை சார்ந்தே தானே இருக்குது. ஆகையினால ஜீவாத்மாவே பிரம்மம் அப்படின்னு சுலபமாக சொல்ல முடியும் அப்படின்றது தான் இந்த விசிஷ்டாத்வைத மதத்திலுடைய ஒரு சீரிய கருத்து. அந்த பேதம் அப்படின்றதும் இருக்குது, அவன் வேற நான் வேற அப்படின்றதும் இருக்குது. ஆனால் அத்தியந்த பேதம், பெருத்த வேறுபாடு, சம்பந்தமே இல்லை அப்படின்றது கிடையாது. அவனுக்கு நான் ஷரீரமாக நான் இருக்கிறதுனால, ஜீவாத்மாவாக நான் அவனுக்கு ஷரீரமாக இருக்கிறதுனால ஒரு 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 பிரகாரி பாவம், விசேஷ பாவம் இருக்கிறதுனால என்ன சொல்லும் பொழுது அவனை குறிக்கிறதுல எந்த தட்டும் கிடையாது. ஆகினால் அபேத ஸ்ருதியும் சுலபமாக நாம் அர்த்தம் சொல்ல முடியும். அப்போ தத்துவமசி ஸ்வேதகேதோ, ஸ்வேதகேதுவே நீ தான் அந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னால், அந்த நீ அப்படின்ற சொல்லே யாரை குறிக்கிறது? இப்போது அந்த பிரம்மத்தை குறிக்கிறதுக்கு இப்போ நல்ல சம்பாவனை இருக்குது. ஏன்னா இவனே அவனுக்கு ஒரு அம்சம் தானே, தனித்து பிரித்த ஒரு வஸ்து கிடையாது, அவனுடைய ஒரு அம்சம் தானே. ஆக அம்சத்தை சொன்னால் அது அம்சியை குறிக்காதா, அந்த அம்சத்தை உடையவனை குறிக்காதா? ஆகையினால அபேத ஸ்ருதியும் நாம் சரி கட்ட முடியும் அப்படின்றது தான் இந்த அம்சாதிகரணத்தினுடைய முக்கியமான கொள்கை. ஆக இந்த 3வது பாதம் முற்றிற்று. இது என்ன? இந்த 3வது பாதத்துக்கு வியத் பாதம் அப்படின்னு பெயர். வியத் அப்படின்னா ஆகாசம். இந்த பொருள்கள்லாம் காரியமாக இருக்கிறதுக்கு தகுதி பெற்றனவா அப்படின்றது தான் இந்த பாதத்தில் பெருத்த விசாரம். அதில் வியத் அப்படின்றத ஆரம்பித்தார். ஆகாசமானது காரியமா அப்படின்னு ஆரம்பித்தார். அது காரியம்தான் அப்படின்னு ஸ்தாபித்தார். அதுக்கப்புறம் ஆத்மா எப்படி காரியம் அப்படின்னு சிந்தனை பண்ண ஆரம்பித்தார். உண்மையாக அவத்தோடு முடிகிறது இந்த வியத் அதிகரணம், 2வது தேஜோ அதிகரணம், அதுக்கப்புறம் 3வது ஆத்மாதிகரணம். அதோட இந்த காரிய காரண பாவத்தை பற்றி விசாரம் முடிஞ்சு போய்டுறது. அதுக்கப்புறம் ஆத்மா சொல்லப்பட்டதுனால ஆத்மாவினுடைய சர்ச்சை ஆனது ஏற்பட்டது. ஆத்மாவுக்கு ஞானம்ன்றது எப்படி இருக்குது அப்படின்னும், ஆத்மா தான் கர்த்தாவா, அவன் தான் முயற்சி செய்கிறானா அப்படின்னும், அந்த முயற்சியும் தானாக சுதந்திரனாக செய்கிறானா பரதந்திரனாக செய்கிறானா அப்படின்னும், அதுக்கப்புறம் ஆத்மாவை பற்றி அந்த அபேத ஸ்ருதி இருக்குது, அது எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னும் அம்சாதிகரணம் பரியந்தமாக நம்ம பார்த்தோம். ஆக இதில் ஒரு அம்சம் விடப்பட்டிருக்கு. அந்த பராயத்தாதிகரணத்தில் எப்படி பகவான் நம்ம தூண்டுறான் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதை அடுத்த வகுப்பில் அடுத்த உபன்யாசத்தில் அதை பற்றி அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.